ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எவ்வளோ முக்கியம்? அது எப்படியெல்லாம் தோள் கொடுக்கும்? அதுக்கு நிறைய படங்கள், பாடல்கள் எல்லாமே நம்ம வந்து நிகழ்ச்சிப்படுத்தும். காரணம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒ ஒரு நண்பன் வந்து இல்ல ஒரு நண்பி, ஒரு தோழி யாரோ ஒருத்தவங்க நம்மளுக்கு வந்து தோள் கொடுத்து நிப்பாங்க. அதே மாரி அந்த ஒத்த அலைவரிசையில அவங்க இருப்பாங்க. நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து அத வந்து புரிஞ்சுக்குவாங்க. அதே நேரத்தில விட்டு குடுக்குறதுலயும் சரி, அன்ப பகிர்தலயும் சரி, நட்புக்கு வந்து நிறைய உதாரணங்கள சொல்லிக்கிட்டே போலாம். ஓகேவா? ஸோ, இந்த மாதிரியான ஒரு நட்பு குறித்து தான் இந்த எபிசோட்ல நான் பேசப் போறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இத பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சிருந்தது. அப்படியே தள்ளி, தள்ளி, தள்ளி இன்னைக்கு தான் அதுக்கான நேரம் வந்தது. காரணம் என்னன்னா, 2 நட்புகளை குறித்து பேசணும். 2 நட்புகள் அப்படின்னும்போது, ஒண்ணு வந்து ஹாலிவுட்டு, இன்னொன்னு வந்து கோலிவுட்டு. கோலிவுட்ல இருக்கிற நண்பர்கள ஃப்ரெண்ட்ஷிப்ப பார்த்துட்டு, அதன் பிறகு வந்து நம்ம ஹாலிவுட்டுக்கு போவோம். இது ஏன் அப்படி பேசணும் அப்படின்னு நினைச்சேன்னா, 2 பேருமே சிமிலாரிட்டி வந்து ரொம்ப நெறையா இருந்தது. 2 நட்புக்குமே சிமிலாரிட்டி நெறையா இருந்தது. ஆனால் அ ஒரு விஷயம் ஒரு நட்புல வந்து சில விஷயங்கள் நம்மளால இது ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்ற ஒரு ஆச்சரியம். இன்னொரு நட்புல நம்ம பார்க்கும்போது, அட அற்புதமாச்சே! இதுதல்லவோ நட்பு அப்படின்ற மாரியான ஒரு விஷயத்தையும் சமீபத்தில படிக்க நேர்ந்தது, கேட்க நேர்ந்தது, பார்க்க நேர்ந்தது. ஸோ அத வந்து ஒரு ஒரு வீடியோவா ஒண்ணு பண்ணணும். ஏன்னா, ஒரு ஒரு வீடியோ ஒண்ணு பண்றோம்னா, அதன் மூலமா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கத்துக்கணும். அது வந்து நம்ம மைண்ட்ல ஓடி, ஏதாவது ஒண்ணுத்த வந்து யோசிக்க வைக்கும். எங்கேயோ ஒண்ணு கனெக்ட் ஆகும். அப்படி கனெக்ட் ஆகும்போது, நம்மளுக்கு நெறைய விஷயத்த அதுலேருந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அதற்காக தான் இந்த வீடியோ வந்து பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தேன். அது என்ன சார் வந்து கோலிவுட், ஹாலிவுட்ன்னு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னும்போது, கோலிவுட் விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சாலும் கூட, ஹாலிவுட் விஷயங்கள் வந்து ஏற்கனவே ஓரளவுக்கு தெரியும். ஆனால் இந்த விஷயத்தை வந்து கனெக்ட் பண்ணது வந்து ஒரு நண்பர் தான் அதை வந்து கனெக்ட் பண்ணார். கோவையை சேர்ந்த கண்ணன் அழகப்பன் அப்படின்றவர் தான், ஜாக்கி இப்படி ஒரு விஷயம் இருக்குது, உங்களுக்கு தெரியும், ஆனாலும் இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி நீங்கள் பேசுங்க ஜாக்கி, அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருந்தார். அவர் சொன்னப்புறம் ஆமாம்ல அப்படின்னு ஒரு ஃபீலு. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். யாரை பற்றி எதை பற்றி அப்படின்னும்போது, கோலிவுட்டில் பாக்யராஜ் அண்டு சுந்தர்ராஜன் இவர்களுடைய நட்பு குறித்தும், பால்யகால நண்பர்கள் 2 பேருமே. கோலிவுட்டில் இவங்க 2 பேரும் பாக்யராஜ் அண்ட் சுந்தர்ராஜன். அதே நேரத்தில் ஹாலிவுட்டில் மேட் டேம் அண்டு பென் அஃப்லெக் இவங்களுடைய நட்பு குறித்தும் இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். கொஞ்சம் லென்த்தியான வீடியோ, சில விஷயங்களை கற்றுக்கணும், கேட்கணும், இது மூலமாக நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு ஆர்வம் இருக்கிறவங்க இந்த வீடியோவை தொடருங்க. இல்லை எனக்கு வந்து ரொம்ப வேலை இருக்குது அப்படின்னா இப்போயே கூட கிளம்புங்க. இது கொஞ்சம் பெரிய ஒரு வீடியோ. ஸோ இருந்தாலும் இந்த 2 விஷயத்தை குறித்து நிறைய பேசணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி சினிமாஸ்க்காக ஒரு விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். பாக்யராஜ் தமிழ் திரையுலகில் திரைக்கதை மன்னன் அப்படின்னு பெயர் எடுத்தவர். இந்திய அளவில் வந்து புகழ்பெற்றவர், தன்னை நிரூபித்தவர், ப்ரொடியூசர், ரைட்டர், பல தளங்களில் பயணித்தவர் திரு பாக்யராஜ் அவர்கள். அவர்களுக்கு வந்து வயசு வந்து 73. அதே அளவு புகழ்பெற்றவர் வந்து இயக்குனர் சுந்தர்ராஜன். ஸோ சுந்தர்ராஜன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பிளாக் பாஸ்டர்ஸ் ஃபிலிம்ஸ் தான். வைதேகி காத்திருந்தால், அம்மன் கோயில் கிழக்காலே, மெல்ல திறந்தது கதவு, ராஜாதி ராஜா, பயணங்கள் முடிவதில்னு சுந்தர்ராஜனும் நிறைய வெற்றி படங்களை கொடுத்தவர், பெயர் சொல்லக்கூடிய டைரக்டர். இன்றைக்கும் வந்து சீரியலில் அவர் வந்து தன்னுடைய பங்களிப்பை கொடுத்துட்ருக்கார். பட் இவங்க 2 பேருமே வந்து பால்யகால நண்பர்கள் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அது வந்து சமீப காலமாக இப்போ கங்கை அமரனும் சுந்தரராஜனும் ஒரு இன்டர்வியூவில் பேசினாங்க. ஆனால் நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி பைல்வான் ரங்கநாதனோட வந்து சுந்தரராஜன் வந்து ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துருப்பார். அப்போ தான் எனக்கு தெரியும் பாக்யராஜும் சுந்தரராஜனும் நண்பர்கள் அப்படின்ட்டு. இத்தனை வருடமாக நம்ம சினிமா பார்க்குறோம், நிறைய துணுக்கு செய்திகளை வந்து வாசிக்கிறோம், போகிறோம் வரோம், சினிமாவிலே இருக்கிறோன்னும் போது கூட நம்மளுக்கு வந்து இந்த க்ரைமுக்கு வந்து இந்த டிடெக்டிவ் விஷயங்களுக்கு வந்து ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க, ஒரு ப்ராவர்ப் மாதிரி அதை சொல்லுவாங்க. அதாவது டிடெக்டிவோடைய மீசைக்கு கீழே வந்து மூக்குக்கு கீழேயே இருப்பான் குற்றவாளி, மீசைக்கு கீழே இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவனை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி எங்கேயோ, அதான் நம்ம அந்த இடத்துலையே தான் இருப்போம். ஆனால் நம்மளுக்கு அது வந்து அவன் தான் குற்றவாளி நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அதே வீட்டில் தான் இருப்பான், அவன் தான் அந்த குற்றத்தை செஞ்சுருப்பான். ஆனால் நம்மளால் வந்து அவனை வந்து டக்குன்னு கேட்ச் பண்ண முடியாதுன்றதுக்காக அந்த ஒரு ப்ராவர்பை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த சினிமாவில் இருந்துக்கிட்டு சினிமாவில் நிறைய விஷயங்களை பேசி பழகி, ஏன்னா சினிமாவை பற்றி விடிய விடிய பேசி எல்லாமே வந்து
ஆனாலும் இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நான் எனக்கே 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும். அதன் பிறகு இப்போ வந்து கங்கை அமரன் அண்டு சுந்தரராஜன், அதே மாதிரி கங்கை அமரன் பாக்கியராஜ் இன்டர்வியூலையும் ஒரு சில இடங்களில் வந்து அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ரைட். இவங்க வந்து கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேருமே வந்து கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க, நல்ல வசதி படைத்தவர்கள். வசதினா சாப்பாட்டுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ சென்னைக்கு வந்து சினிமாவுக்கு வரோம் அப்படின்னா சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு சிச்சுவேஷனை வந்து 2 பேருமே வந்து இருக்கிறவங்க. இவர் வந்து நம்ம பாக்யராஜ் அவர்களுக்கு வந்து அரிசி மில்லு இருக்குது. நம்ம சுந்தரராஜன் சாருக்கு வந்து எப்படின்னா அவருக்கு வந்து பேக்கரி, டீ கடை, அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ 2 பேருமே வீட்டில் வந்து செல்ல பிள்ளைகளாக இருக்கிறாங்க. பணத்தை பற்றி அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. சென்னை வந்து பிளாட்ஃபார்மில் படுத்து எழுந்து வாய்ப்பு தேடணுன்ற அவசியம்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. மாதம் வந்து வீட்டுக்கு வந்து லெட்ரு போட்டாலே வந்து பணத்தை அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அதை வச்சுட்டு இங்கே வந்து அவங்க வந்து ட்ராவல் பண்ணலாம். அப்படி தான் வந்து இவங்க 2 பேரும் வந்து பழகிறாங்க. ஐ மீன் சினிமாவில் ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஆனால் அதற்கு முன்பாக இதுக்குள்ளே அவங்க நட்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதை தான் நம்ம வந்து பிரதானமாக பேச போகிறோம். இதில் வந்து யார் பக்கமும் நம்ம நிற்க போகல. அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் 2 நட்புகள் பற்றி பேசணும் அப்படின்னும் போது கோலிவுட்டும் ஹாலிவுட்டையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்றது தான் இங்கே நம்ம சொல்லக்கூடிய விஷயம். அதை வந்து நம்ம ஜாக்கி சினிமாஸ் ரசிகர்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? அதே மாதிரி பள்ளித்தோழர்கள் வந்து பாக்யராஜும் சுந்தரராஜனும் அவங்க 2 பேருமே வந்து வாடா போடான்னு பேசிக்கிற அளவுக்கான நண்பர்கள். எல்டாம்ஸ் சாலையில் வந்து ரூம் எடுத்து ஒன்றா தங்கி சினிமா வாய்ப்பு தேடினவங்க. அது மட்டும் கிடையாது, பாக்யராஜ் அவருடைய இன்டர்வியூவில் நான் கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவார்னா, இவர் வந்து நாடகம் போடுறாரு. 2 பேருமே ஸ்கூல் பள்ளித்தோழர்கள். இப்போ பாக்யராஜ் வந்து இது மாதிரி பாக்யராஜ் நாடகம் போடுவார், சுந்தரராஜன் நாடகம் போடுவார். சுந்தரராஜன் நாடகம் போடும்போது இவர் பாக்யராஜ் கொஞ்சம் அனுபவம் அதிகம்னும் போது சுந்தரராஜன் வந்து இது மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, கொஞ்சம் நான் நாடகம் போட போகிறேன் அப்படின்னும் போது பாக்யராஜ் சொல்கிறாரு, இவர் எல்லாமே வந்து நாதா நீ ஏன் நீங்கள் வந்த அந்த மாதிரி வந்து சுந்தர தமிழ் மாதிரி, ஐ மீன் சுந்தர தமிழ்னா அந்த மாதிரி இந்த அரசர் காலத்து தமிழ் மாதிரி அவர் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருந்துருக்கார். இவர் வந்து இயல்பான தமிழில் நம்ம பேசுகிற தமிழில் பேச்சு வழக்கில் இருந்தால் தானே அது நல்லாயிருக்கும் அப்படின்னும் போது அதில் கூட நான் ஏதோ கரெக்ஷன் சொன்னேன் அப்படின்னு பாக்யராஜ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா ரிகர்சல்லாம் பார்த்துட்டாங்க, அப்போ போய் மாற்ற முடியாது அப்படின்னும் போது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் நான் சொன்னேன் அவங்க நாடகம் போடும்போதுன்னும் போது இந்த அளவுக்கு வந்து சினிமா மீதும் நாடகத்தின் மீதும் 2 பேருக்குமே காதல் இருக்குது. இந்த 2 பேருமே காதல், 2 பேருமே பள்ளித்தோழர்கள், 2 பேருமே வந்து சினிமா 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 இதுதான் அவங்களுடைய மூச்சாவே அவங்க 2 பேருக்குமே இருக்குது. மீன் வாயில் என்ன ஆகுதுன்னா, ஸோ இந்த மாதிரி ஊரில் வந்து சின்ன சின்ன நாடகங்கள்லாம் போட்டுக்கிட்டு தன்னை வந்து வெளிப்படுத்திக்கிறாங்க. 2 பேருமே தன்னுடைய திறமைகளை கூர்த்துட்டி பார்த்துக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா 2 பேருமே வந்து நாடகம் இருந்தாலும் அடுத்து சினிமான்றது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கனவாகவே இருந்தாலும் வந்து கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு போய் எப்படி அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் 2 பேருக்குமே இருக்குது. ஆனாலும் 1974 என்ன அவள் ஒரு தொடர் கதைன்னு ஒரு படம், இந்த படத்தை 2 பேரும் பார்த்ததுக்கப்புறம் நீ இனிமேல் நம்ம டைரக்டர் தாண்டா ஆகணும் அப்படின்னு அவங்க கிளம்புறாங்க. ஸோ அவங்க அங்கே கிளம்புறாங்க. 2 பேரும் வந்து எல்டாம்ஸ் ரோட்டில் ரூம் எடுத்து தங்கி என்ன அவங்க வந்து வாய்ப்புகளை தேடிட்டுருக்காங்க. இதில் என்னென்னா இங்கே தான் நம்ம வந்து ஒரு சில முக்கியமான விஷயங்களை வந்து பார்க்கணும். கங்கைமரன் பேட்டியிலும் சரி, பாக்யராஜ் கங்கைமரன் பேட்டியிலும் கூட பாக்யராஜ் சொல்லுவார், நான் வந்து கொஞ்சம் படத்துக்கு பண்ணும்போது அவன் அப்பப்போ வந்து என்னை பார்த்து போவான், என்ன பொசிஷனில் இருக்குன்னு பார்த்து போவான்ற மாதிரி அவர் சொல்லுவார். இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவருடைய பேட்டியை நான் பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, 2 பேரும் வந்து சினிமான்னு பார்த்து பண்ணுவோம், கதை பிடிக்கிறது, சீன் பிடிக்கிறது இதெல்லாம். ஆனால் என்னென்னா பாக்யராஜ் வந்து போல்டாக பேசுகிறதுல வல்லவன். இதுதான் இங்கே தான் வந்து 2 நண்பர்கள், இந்த 2 நண்பர்களுக்குள்ளே வந்து ஒரு விஷயம் எப்படி வருது, ஏன் இத்தனை வருடமாக அவர்கள் வந்து பகிர்ந்துக்கவே இல்லை, தன்னுடைய நட்பை பற்றி ஏன் பொதுவெளியில் சொல்லிக்கவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே தான் வருது. பாக்யராஜ் வந்து திறமையானவன். யார் சொல்கிறா? டைரக்டர் சுந்தரராஜன் சொல்கிறார், பாக்யராஜ் வந்து திறமையானவன். அவன் வந்து சீன் பிடிக்கிறதுலேருந்து எழுதுறதுலேருந்து இங்கிலீஷ்லாம் கூட பேசுவான். ஆனால் எனக்கு என்ன ஒருத்தவங்க கிட்ட வந்து சில விஷயங்களை பேசுகிறதுக்கும் எனக்கு தடுமாற்றங்கள் நிறைய உண்டு. ஆனால் பாக்யராஜ் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவான், ஒரு கோர்வை ஆர்டிகுலேட்டிவாக பேசுகிறதுல வந்து பாக்யராஜ் வல்லவன். பட் நானும் அவனும் வந்து ஒன்றா இருந்தாலும் கூட நிறைய விஷயங்களில் வந்து சீன் பிடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் அவன் திறமையானவன் தான். நானும் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவேன்.
ஸோ மீன்வயல் என்ன ஆகுது, இதில் ஒருத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இந்த ஒருத்தவங்களுக்கான வாய்ப்பு தான் இங்கே வந்து திசை மாற வைக்குது. 2 நட்புக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய பிரிவையும், என்ன 73 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட வந்து இருக்கிறாங்க. ஹாய் பாய்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு தான். ஒன்றும் காசை வெட்டி போட்டுட்டு மூஞ்சி திருப்பிட்டு போகிற மாதிரிலாம் இல்லை. 2 பேருமே 2 தளங்களை ஜெயித்தவங்க தான். இருந்தாலும் இந்த பால்யகால நண்பர்கள் ஏன் இந்த நட்பை மறைத்தார்கள், ஏன் இவங்களுக்குள்ள இந்த ஒரு பிளவு வந்தது, ஏன் இந்த மாதிரியான விஷயம்லாம் வருது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இதில் சுந்தரராஜன் அவர்களுக்கு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இருக்கிறதுலே வந்து சுந்தரராஜன் அவர்கள் தான் பெரியவர். அவருக்கு வந்து 24. என்ன பாக்யராஜுக்கு வந்து என்னென்னா 21 வயசு. யார் சீனியர் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரராஜன் அவர்கள். ஐ மீன் 2 வயசு பெரியவர். ஸோ 3 வயசு பெரியவர். இவருக்கு பாக்யராஜ் 21 வயசு தான். 1974 இவங்க சென்னைக்கு வராங்க. இதே இடத்துல நீங்கள் ஹாலிவுட்டில் நான் பின்னாடி சொல்லலான்னு பார்த்தேன். ஆனால் மேடம் பென் அஃப்லெக் 2 பேருமே வந்து பால்யகால தோழர்கள். அவங்களுக்கு இன்றைக்கி 53 வயசு, இன்றைக்கி வந்து பாக்யராஜுக்கு 73 வயசுனா அப்போ சுந்தரராஜனுக்கு யோசிச்சு பாருங்கள். ஓகேவா? ஸோ இவங்களுக்கு வந்து இவங்க 53 வயசு, 2 பேருமே பால்யகால நண்பர்கள். இதில் வந்து மேடம் வந்து பெரியவர், பென் அஃப்லெக் வந்து 2 வயசு சின்னவர். இவங்களும் வந்து பால்யகால தோழர்கள். அந்த கதைக்கு அப்புறம் வரேன், ஹாலிவுட் கதைக்கு அப்புறம் வரேன். ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, கிளம்பி சென்னைக்கு வராங்க, எல்லாம் பண்ணுறாங்க. வாய்ப்பு தேடி அலையிறது, ஏன்னா எல்லா விஷயமும் பண்ணுறதெல்லாம் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. ஸோ 2 பேருமே ஒரே ஊருக்காரவங்க, 2 பேருமே கோயம்புத்தூர்காரவங்க, 2 பேருமே வந்து சென்னைக்கு வந்து ஒரே ரூமில் தங்கி வாய்ப்புகளை தேடிட்டு இருக்காங்க. பாக்யராஜ் வந்து ஆர்டிகிள்கிட்ட பேசுறதுலையும் எழுதுறதுலையும் வல்லவர். இவரும் எழுதுவார் கொள்வார், சீன் பண்ணுவார். இருந்தாலும் கூட பாக்யராஜ் அளவுக்கு அவர் இல்லை அப்படின்றத அவரே சொல்கிறார். அது மட்டும் கிடையாது, 2 பேரும் சேர்ந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நான் ஒரு நம்பிக்கை வச்சுருந்தேன். இப்போ உதாரணத்துக்கு பன்னீர் புஷ்பங்கள் 1981 ரிலீஸ் ஆச்சு. சுரேஷ் அவர்களும் நடித்த ஒரு படம். அந்த படத்தை இயக்குனவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தான பாரதி, பி வாசு, சந்தான பாரதி 2 பேருமே சிகரம் தொட்டவர்கள் தான். சந்தான பாரதி வந்து குணா, இந்த பக்கம் வாசு வந்து சின்ன தம்பி. இதுக்கு வந்து உதாரணத்துக்காக அப்படி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பாக்யராஜும் சுந்தரராஜனும் ஒரு டைரக்ஷன் ஃபீல்டில் 2 பேரும் ஒன்றா படம் எடுத்து அதில் வந்து 2 பேரும் ஒன்றா வரணும் அப்படின்றது தான் வந்து சுந்தரராஜன் அவர்களுடைய என்ன சொல்கிறது தாட் ப்ராசஸ் எல்லாம். மீன்வயல் என்ன ஆகுது அப்படின்னா, பாரதிராஜா அவர்கள்கிட்ட வந்து ஒரு உதவியாளர் வேணும் அப்படின்னு தகவல் வரும்போது 2 பேருக்குமே அந்த வாய்ப்புகளுக்கு போகணும் போது பாக்யராஜ் போகட்டும். ஏன்னா யாராவது ஒருத்தவங்க ஒரு இடத்துக்கு போய் சேரணும். அதன் மூலமாக நம்ம கூட போய் வந்து விஷயங்களை கற்றுக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்றத சுந்தரராஜன் அவருடைய தாட் ப்ராசஸ். அதனால் பாக்யராஜ் வந்து என்ன பண்ணுறாருன்னா பாரதிராஜா கிட்ட போய் வந்து ஸ்டடாக சேர்றார். ஓகேவா? ஸோ அங்கே அவருடைய திறமைகளை பார்த்து கமல் அவர்கள் கூட வந்து சொல்கிறாங்க, பாரதி வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் வருவோம் அப்படின்ட்டு. 2வது பாக்யராஜ் அவர்கள் வந்து சிறந்த கதை சொல்லி அப்படின்றத வந்து பாரதிராஜாவே சொல்கிறார். இது பாரதி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கதையை வந்து அவன் எனக்கு வந்து எடுக்க தெரியும், கதையை வந்து கரெக்டாக சொல்ல வராது. ஐ மீன், ஆனால் பாக்யராஜ் வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு கதையை சொல்கிறதுல அவரை வந்து விற்பனர் அப்படின்றது வந்து பாரதிராஜாவே சொல்கிறார். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு டாப்பாக என்ன பண்ணுறாருன்னா 16 வயது நிலையிலேருந்து அவர் கூட ட்ராவல் பண்ணிட்டு வர்றார். ஓகேங்களா? தகால்னு என்ன ஆகுதுன்னா, ராஜா கூட இருக்கும் பொழுது 3 படங்களில் வந்து அவர் வந்து கேமியோ ரோல் பண்ணுறார். 16 வயது நிலை டாக்டர் வருவார்னு நினைக்கிறேன். கிழக்கே போகும் ரயில் தெரியல. சிகப்பு ரோஜாக்களில் வந்து அவர் வந்து சர்வராக இருப்பார். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கேமியோலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது புதிய வார்ப்புகள் ஒரு படம். இந்த படம் வந்து அவர் வந்து எடுக்கும் பொழுது என்னன்னா, ஸோ புதிய வார்ப்புகளை என்ன பண்ணுறாரு, கங்கை மரம் எல்லாரையுமே வந்து பாரதிராஜா தேடினாலும் கூட டக்குன்னு நம்ம அசிஸ்டண்ட்டு பாக்யராஜை ஹீரோவாக்கிடலான்ட்டு ஹீரோவாக்கிட்டார். இந்த ஹீரோ ஆனது வந்து சுந்தரராஜனுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. என்னடா இது, கூடயே சேர்ந்து நம்ம சந்தனா பாரதி வாசு மாதிரி பன்னீர் புஷ்பங்க படம் பண்ணலாம்னு நினைக்கும்போது டமாலயம் வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டானே அப்படின்ற ஒரு விஷயங்கள். ஸோ இதுக்கு நடுவில் வந்து என்னென்னா, இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு ஒரு பண்ணும்பொழுதெல்லாம் நண்பர்ன்ற முறையில் போகிறது, பேசுகிறது, சீனில் வந்து சீனை வந்து பிடிக்கிறது, எழுதி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாமும் சுந்தரராஜன் கூடயே இருந்து செஞ்சுருக்கார். ஒரு படம் எப்படி எடுக்கிறாங்க, என்ன மாதிரியான காட்சிகளாக வருது, ஸ்க்ரீனை எப்படி பிடிக்கிறாங்க, சீனுக்கு என்ன மாதிரி எழுதுகிறாங்க, கண்டினியூட்டி ஷாட்னா என்ன, எல்லாமே வந்து இந்த ஷூட்டிங் போய் சுந்தரராஜனும் வந்து இருந்து பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வரார். எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக 1981
வெளியானது. பன்னீர் புஷ்பங்கள் அந்த டைம் தான் ரிலீஸ் ஆச்சு. அந்த டைமில் தான் வந்து மௌன கீதங்களும் ரிலீஸ் ஆகுது. இந்த மௌன கீதங்கள் வந்து என்னென்னா முழுக்க முழுக்க பாக்கியராஜ் அவர்களுடைய படம், எழுதி இயக்கிற ஒரு படம். இப்போ இந்த படத்தை வந்து சுந்தரராஜன் பார்க்கும்போது ஆனந்த் தேட்டரில் அவர் பார்க்குறாரு. இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் வந்து அதான் நடுவுலேயே வந்து நிறைய பிரிவுகள். ஒருத்தன் வந்து ரொம்ப டாப்புக்கு போயிட்டான், ஒரு ஃப்ரெண்டு வந்து ரொம்ப கீழே இருக்கிறான். ஸோ இந்த ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது அவங்களுக்குள்ள, ஓகேவா? அதில் வந்து ஒரு அதான் சொல்கிறேனே வறுமை. இவர் இந்த பக்கம் வந்து கொஞ்சம் ஈகோவில் வந்து என்ன பண்ணுறாருன்னா பாக்யராஜ் இவங்களும் ஒரே ரூமில் இருந்தாலும் கூட இவன் படப்படியாக வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கிறான். இங்கே வந்து 2 பேரும் ஒன்றா சேர்ந்து முன்னேறலான்னு பார்த்தா திடீர்னு மொத்தம் பெரிய ஆளாயிட்டான் அப்படின்ற ஒரு வருத்தமும் சுந்தரராஜன் அவர்களுக்கு இருக்குது. மௌன கீதங்கள் படம் தான் வந்து அந்த 2 பேருக்குமான ஒரு மிகப்பெரிய பெரிய ஒரு பிரிவை வந்து உருவாக்குச்சு அப்படின்னு சுந்தரராஜன் அவர்களே வந்து சொல்கிறார். ஸோ ஒரே அறையில் எல்டாம்ஸ் அறையில் இருக்கும் பொழுது என்ன சின்ன சின்ன பிரிவுகள், ஏன்னா ஒரு ஒரு கட்டத்துலேயும் பாக்யராஜனுடைய வளர்ச்சி வந்து அசர வைக்கிற மாதிரி இருக்குது. கதை வசனகர்த்தான்னு பேர்லாம் வந்து டைட்டிலெலாம் வருது. படம் நடிக்கிறாரு, புதிய வார்ப்புகள் நடிக்கும்போது கூட வந்து நடிக்க போயிட்டானேன்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்து சுந்தரராஜனுக்கு இருந்தது. பட் ஆனாலும் அந்த என்ன சொல்கிறது, இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பாக்யராஜ் வந்து பொட்டி பொடிக்கெலாம் தூக்கிட்டு நைட்டாக கிளம்பி போயிட்டார் சுந்தரராஜனை விட்டுட்டு. இதில் வந்து இவங்க 2 பேருமே வந்து நிறைய வருத்தங்கள் இருக்குது. ஆனாலும் என்ன சுந்தரராஜன் அவர்களுக்கு வந்து ஒரு லெட்ரு வந்து போடுறார். இந்த மாதிரி நீ வந்து ஊருக்கு போ, உன் வீட்டில் கடமைகள்லாம் தங்கச்சி கல்யாணம் இதெல்லாம் முடிச்சுட்டு வா, அப்போ வந்து நம்ம 2 பேரும் வந்து சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு நண்பருக்கு பாக்யராஜ் சொல்கிறார். இவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இவர் சொந்த ஊரில் இருக்கார், ஓகேவா? அப்போ வந்து இந்த லெட்டர்லாம் வரும்பொழுது என்ன பண்ணுறாரு, ஒரு இங்கிலாந்து லெட்ரு வாங்கி நன்றி அப்படின்னு மட்டும் ஒரு எழுதி சுந்தரராஜன் அவர்கள் வந்து பாக்யராஜுக்கு அனுப்புகிறார். இங்கிறது தான் அந்த அந்த கான்ஃப்ளிக்ட் உருவாகுது. ஒருத்தவன் 2 பேரும் ஒரே அறையில் இருந்தோம், 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது ஒருத்தவன் கடன்னு வளர்ந்து நடிகராகிட்டான், படம் இயக்க ஆரம்பிச்சிட்டான், கதை வசனகர்த்தா டைட்டில் எல்லாம் வருது. பட் மௌன கீதங்கள் படம் என்னதான் இருந்தாலும் நண்பன் நடித்த படம். ஆனந்த் தேட்டரில் படம் பார்க்குறேன், படம் பார்த்து முடிக்கிறேன். என் கையில் காசு இல்லை, சினிமாவுக்காக அலைஞ்சிட்ருக்கிறேன். ஏன்னா நண்பன் வேறு லெவலுக்கு போயிட்டான், கையில் காசு கிடையாது. நான் வந்து படம் பார்த்துட்டு பிரம்ம பிடிச்ச மாதிரி உக்காந்துட்டு இருக்கேன். தியேட்டரை க்ளீன் பண்ணவங்க வந்து அடுத்து கிளம்புங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் பிரமிச்சு போயிருக்கேன். ஏன்னா ஸோ நண்பன்கிட்ட வந்து இப்படி ஒரு திறமையான ஒரு படத்தையோ நான் எதிர்பார்க்கல. முக்கியமாக இது எல்லாமே வந்து நாம் வந்து அப்பப்போ நம்ம யோசிப்போம்ல, நான் ஒன்று எழுதி கொடுத்தேன் அதனால தான் அந்த சீன் நல்லா வந்தது, இந்த சீனை நான் பிடிச்சி சொன்னேன், இந்த இடத்துல இந்த கான்ஃப்ளிக்ட் வரும்ன்ட்டு அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணேன், அதனால தான்டா அவன் ஜெயித்தான், இப்படிலாம் எனக்கு நானே நான் சமாதானப்படுத்திக்கிட்டு இப்படி தான் இருந்திருக்கும். ஆக்சுவலி இதை சொல்லலை அவர், பட் இருந்திருக்கலாம் மேபி. ஆனால் மௌன கீதங்கள் திரைப்படம் வந்து என்னை மெய் மறந்து அந்த சீட்லேயே உட்கார வச்சு என்னை வந்து எனக்குள்ளே ஒரு உத்வேகத்தை உருவாக்குறதுக்கு மிக முக்கிய காரணம் அந்த படம்ன்றார். இதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் தான் முக்கியமான விஷயம். அவங்க நண்பர் வந்து பழனிசாமி, அவர் வந்து பாக்கியாவெலாம் நீங்கள் அந்த கதையெல்லாம் படிக்கும்போது அதெல்லாம் பற்றி நிறைய எழுதியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் தான் அந்த இன்று போய் நாளைவா அந்த இதெல்லாம் இருப்பார். இவர் என்ன பண்ணியிருக்காங்க, வெளியில் படம் பார்த்துட்டு வரும்போது மேலே லிட்டில் ஆனந்த் மாடியில் இருந்துக்கிட்டு சுந்தரராஜனை ஒரு கூட்டிருக்கார். ஏன்னா கூட்டிருக்கும் போது இவர் வந்து கோச்சுக்கிட்டு ஒரு மாதிரி போயிருக்காரு. அதன் பிறகு வந்து பாக்கியா கூப்பிட்றாரு அப்படின்ட்டு பழனிசாமி வந்து கூப்பிடும்போது கூட அவர் வந்து போடா வேலையை பார்த்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டேன், கையில் காசு இல்லை, நான் நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ ஊருக்கு அதான் எல்டாம்ஸ் ரோட் போயிட்டோம்னா ஓரளவுக்கு கையில் காசு வந்துடும். பட்டு கையில் காசு இல்லாமல் நடந்து போயிட்டு இருக்கும்போது காரில் வந்து பாக்யராஜ் வராரு. வந்து காரில் ஏறிடானும் போது கல் எடுத்து அடிச்சிடும், அவ்வளோதான். ஏன்னா காசு கிடையாது, சாப்பாடுக்கே காசு இல்லை. மறுநாள் மணி ஆர்டரில் ஊர்லேருந்து பணம் வரும், அது வேறு விஷயம். ஆனால் இன்றைய நாளை கடப்பதற்கு என்கிட்ட காசு இல்லை. ஆனால் உடன் இருந்த ஒரு நண்பன் வந்து பென்ஸ் காரில் போகிறான், நண்பரோட வந்து ஜாலியாக காரில் போயிட்டுருக்கானுங்க, நான் நடந்து போயிட்டுருக்கேன், கல் எடுத்து அடிச்சிடுன்ட்டு கோவத்தில் வந்து சொன்னேன் நான். இதுதான் வந்து அந்த இடத்துல வந்து நடந்த ஒரு விஷயம். இதில் தான் என்ன இதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா சுந்தரராஜன் வந்து நாம் ஏதாவது ஒன்று பண்ணணும். ஒரே ஊர்லேருந்து வந்த ஒருத்தன் வந்து பென்ஸ் காரில் போகிறான், படம் சக்ஸஸாக போயிட்டுருக்கு, இப்போ நான் ஏதாவது ஒரு விஷயத்த நான் பண்ணணும் அப்படின்னுட்டு. ஏன்னா அப்போ வந்து அவர் சொல்கிறார், மௌன கீதங்கள் அந்த நடந்து போகிறப்ப என் பாக்கெட்டில் 2 ரூபா தான் இருந்தது, படம் பார்த்துட்டேன், காசில் சாப்பிட்றதுக்கு. ஆனால் ஒருத்தன் வந்து ஹை லெவலில் இருக்கான், ஈகோ நடுவில் வந்து என்னை வந்து ஊருக்கு அனுப்பிச்சிட்டான், என்னை வந்து கூட சேர்த்துக்கல, நிறைய விஷயங்கள் இருக்குது, அவன் நடிகன் ஆகிட்டான்,
ரூம் சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டா ரூமை விட்டு அப்படின்ற நிறைய வருத்தங்கள் அதில் உள்ளார நிறைய என்னென்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு புதுப்பேட்டை படம் எடுத்துக்காங்களேன். படத்தில் வந்து டானா வந்து தனுஷ் உட்காந்துருப்பார். டான் என்ன பண்ணுவார், என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து எகிருவார். ஆக்சுவலாக அது வந்து என்னென்னா, என் புள்ள நானும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அவர் பேசுவார். ஆனால் அந்த இடத்துல டான் மட்டும்தான் பேசி ஆகணும், தனுஷ் மட்டும்தான் பேசி ஆகும். ஆனால் அவங்க அப்பா முந்திரி கொட்ட மாதிரி வருவார். அதன் பிறகு அவங்க அப்பா தீர்த்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு கதை, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து சுந்தரராஜன் வந்துருவாரோன்னு கூட வந்து பேசுவாரோ, நம்ம ஒரு விஷயம் சொல்லும்போது இடைமறிப்பாரோ, ஏதோ ஒன்று சம்திங் லைக் தட். அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அவங்களுக்கான ஒரு பிரிவுக்கான காரணம் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் சுந்தரராஜன் அவர்கள் வந்து ஒரு ஒரு உத்வேகத்தோட, ஏன்னா கையில் வந்து பைசா இல்லாமல் பசியோடு அவர் வெளியே வந்தாலும் கூட காரில் ஏற மாட்டேன் அப்படின்னு வந்திருக்கார். அதனால தான் அவங்களுக்குள்ளே அது போகல. பட் ஒரு நட்பு, ஒரு பால்யகால நட்பு, ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து வந்தவங்க. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து ஒருத்தர் உச்சத்துக்கு போகிறார், ஒருத்தர் வந்து கீழே இருக்கிறார். அது அதனுடைய விஷயங்களை வந்து ரொம்ப டீப்பாக போகணும். ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்றதை நான் சொல்லணுன்றதுக்காக தான் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து தனியாக நண்பன் வந்து ஜெயிச்சிட்டான், அவன் திறமையை நிரூபிச்சிட்டான், நடிகராகிட்டான், இயக்குனராகிட்டான். நான் இன்னும் என்னவா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு வெறுப்புகள். ஆனாலும் என்ன பண்ணாலும் பாக்யராஜனுடைய அந்த தாட் ப்ராசஸ்ஸு இது மாதிரி இருக்கும்பொழுது இதிலேருந்து எப்படி நாம் அதாவது நம்ம ஸ்டைலை எப்படி மாற்றி வெற்றி பெறணும் அப்படின்னு சுந்தரராஜன் வந்து பயங்கரமாக மண்டையை குழப்பிக்கிறார். பட் பாக்யராஜ் வந்து ஒரு சீரியஸ் மேட்டரில் காமெடி எடுத்து வர்றார். நான் காமெடியில் வந்து சீரியஸ் எடுத்துகிட்டு வரேன். ஸோ தனக்கென்று தனி பாதையை உருவாக்கிக்கிட்டு பாக்யராஜுடைய சாயல்லாம் இல்லாமல் தனக்கான பாதையை அமைச்சிக்கிட்டு 1982 வெளிவந்த படம் தான் பயணங்கள் முடிவதில்லை. ஸோ இந்த பயணங்கள் முடிவதில்லை ஏன்னா 1981 இது மௌனகீதங்கள், 1982 பார்த்தீங்கன்னா பயணங்கள் முடிவதில்லை. 175 நாள் சில்வர் ஜூப்ளி, வேறு லெவலில் ஹிட் அந்த படம். ஓகேவா? ஸோ யோசிச்சு பாருங்கள். அப்போ இவர் யார்கிட்டலாம் அசிஸ்டண்ட்டாக இருந்தார் சுந்தரராஜன்? கிடையாது, யார்கிட்டையுமே கிடையாது. இந்த அந்த எழுதிட்டு படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் ஒர்க் பண்ணுறது, அவங்க எப்படி இப்போ ஒர்க் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே டைரக்டராக மாறினவர் தான் வந்து சுந்தரராஜன். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஓகே. ஸோ இதன் பிறகு அவர் வந்து சரணாலயம், தூங்காத கண்ணிரண்டு ஒன்று அப்படின்னாலும் 1984 வந்து நான் பாடும் பாடல், அப்புறம் வைதேகி காத்திருந்தால், அதன் பிறகு வந்து எல்லாமே வேற லெவல். அம்மன் கோயில் குழக்கால, குங்கும 1980 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து 80 to 90 வந்து வெற்றி படங்கள் தான். அம்மன் கோயில் கிழக்கால மெல்ல திறந்த கதவோ எதுக்கோ வந்து இண்டஸ்ட்ரியில் சொல்லுவாங்க. அதாவது லொக்கேஷன்லாம் போயிட்டாங்களா, எல்லாம் போயிட்டு கேமரா எடுத்து வச்சுட்டு இப்போ எந்த கதை எடுக்கலாம் அப்படின்னாராம். அந்த மாதிரி வந்து ஒரு ஆளுமை கொண்டவர் தான் வந்து சுந்தரராஜன். அதை நிரூபித்து காமிச்சார். அன்றைக்கி மௌனகீதங்கள் படத்தினுடைய முதல் நாள் காட்சியை முடிச்சுட்டு கல் எடுத்தவர் என்ன பண்ணுறாரு, அதன் பிறகு வந்து அதை ரோஷமாக மாற்றிக்கிட்டு அவர் வந்து கடன்னு படங்களை பண்ணுறாரு. பெரிய லெவலுக்கு வராங்க ரெண்டு பேருமே நண்பர்கள், பால்யகால நண்பர்கள். 2 பேருமே வந்து அது பெருசாக பண்ணாலும் கூட இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு தெரிஞ்சாலும் கூட அது ஒன்றும் பெரிய விஷயமாக அதை வந்து எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி இருக்கிற மாதிரி யூடியூப்லாம் இருந்திருந்தால் கூட அன்றைக்கி வந்து 2 பேரையும் வச்சு ஒரு போயிட்டு எடுத்துருப்பாங்க. இத்தனை ஆண்டு காலம் கழித்து என்ன கங்கை மரன் மூலமாக பாக்யராஜ் அண்டு சுந்தரராஜன் விட்டு வந்தாங்க. இவங்க 2 பேருமே வந்து இன்றைக்கி 73 வயது இவருக்கு, அவர் 2 வயசு பெரியவர். 2 பேருமே இன்னமும் வந்து ஒரு சாதனையை வந்து செஞ்சுட்டு இன்னும் இயங்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே பால்யகால தோழர்கள். இது வந்து கோலிவுட் கதை. ஓகேவா? 2 பேரும் அங்கங்கே பேசிக்கிறாங்களான்னு கூட அந்த அளவுக்கான ஒரு இறுக்கமான நட்பா அப்படின்னு கேட்டால் இல்லை. 2 பேரும் ஜெயிச்சிட்டாங்க. இந்த இடத்துல தான் நான் வந்து ஹாலிவுட்டில் இருக்கக்கூடிய 2 நண்பர்கள், இதே மாதிரி பால்யகால நண்பர்களை வந்து பற்றி பேச போகிறேன். அவங்க தான் வந்து மேட் டேம் அண்டு பென் அஃப்லெக். மேட் டேம் என்ன படம்லாம் நடிச்சிருக்காரு அப்படின்னா, பான் அல்டிமேட் வந்து அவருடைய சீரீஸில் வந்து பெஸ்ட்டு. அதே மாதிரி டிபார்ட்டட், மார்டின், பான் சூப்பர்மெசி, இந்த மாதிரி நிறைய அந்த பான் சீரீஸ் தான் வந்து மேட் டேம் வந்து ஃபேமஸ் ஆக்குச்சு. ஆனாலும் குட் வில் ஹண்டிங் அப்படின்னு ஒரு படம் 1997, 2 பேருமே பால்யகால சிநேகிதர்கள். இந்த குட்வில் ஹண்டிங்க்கு அப்புறம் வரேன். 2 பேருமே பால்யகால சிநேகிதர்கள். இந்த பால்யகால சிநேகிதர்கள் அப்படின்னா
மேட் வந்து 2 வயசு பெரியவர், பென் அஃப்லெக் 2 வயசு கம்மி. இன்றைக்கி வந்து 53 வயசு ஆகுது மேட். ஓகேவா? இவங்க 2 பேரும் பால்யகால சிநேகிதர்கள் போது ஒரு 2 தெரு தள்ளி வந்து பென் அஃப்லெக்குடைய வீடு. பென் அஃப்லெக் அம்மாவும் மேட் அம்மாவும், ஏன்னா அந்த குழந்தைய ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரும்போது பழகிக்குவாங்களா, அந்த மாதிரியான சிறு வயது முதலே 2 பேரும் நண்பர்கள். இதில் வந்து மேட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட பென் அஃப்லெக் போய் நின்று சட்டையை பிடிச்சி சண்டை போடுவாராம். அந்த மாதிரியான இறுக்கமான நட்பு கொண்டவர். 2 பேருமே கலைத்துறையில் வராங்க. எப்படி வந்து சுந்தரராஜனும் பாக்யராஜும் 2 பேரும் ஒன்றாவே வராங்களோ, சென்னைக்கு வந்து அவளோடு தொடர்கிறதை பார்த்துட்டு இங்கே வந்து சாதிக்கணும் வராங்களோ, அதே மாதிரி பென் அஃப்லெக்கும் மேட் 2 பேருமே வந்து சினிமா மீது காதல், நாடகம், பாட்டு, இசை இந்த மாதிரிலாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ஸ்டேஜ் ஷோலாம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. 2 பேருமே இணைந்தே தான் அதை பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ பென் அஃப்லெக்கு, அவருடைய தம்பி, இவங்க எல்லாருமே வந்து அந்த பால்யகால சிநேகிதர்கள். இன்றைக்கு வரை அந்த நட்பு வந்து தொடர்ந்து வருகிறது. இதில் வந்து குட்வில் ஹண்டிங் இந்த படம் தான் வந்து ரொம்ப முக்கியமான படம். இந்த படம் வந்து 1997 ரிலீஸ் ஆச்சு. இதுக்கு வந்து பெஸ்ட்டு ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளேவுக்கு வந்து ஆஸ்கார் வாங்குறாங்க. யாருன்னா பென் அஃப்லெக்கும் மேட் இந்த படத்துக்கான திரைக்கதை எழுதுகிறாரு. ஒரு கட்டத்தில் வந்து அவருக்கு வந்து ஸ்ட்ரக் ஆகுது. இது வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து நம்ம என்ன ஓட்டத்தோடு ஒருத்தன் இருக்கணும்ல கூட. அப்போ இதை சரிப்படுத்துறதுக்கு இந்த இடத்துல இல்லை மச்சான் இது தப்புன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அவர் என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு பென் அஃப்லெக் வந்து தேடி இவர் போகிறார். யார்? மேட் போய் 2 பேரும் ஒன்றா உட்காந்து எழுதி ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளேவுக்கு 2 பேருமே அவார்டு வாங்குறாங்க. 2 பேருடைய பெயர் புரியுதுங்களா? உதவியெல்லாம் போல 2 பேருடைய பெயரும் அதில் போடப்பட்டு 2 பேருமே ஆஸ்கார் அவார்டு இந்த குட்வில் ஹண்டிங்க்கு வந்து ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளேவுக்கு ஆஸ்கார் அவார்டு வாங்கினாங்க. இதில் என்னென்னா சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னும் பொழுது 2 பேருமே வந்து என்னென்னா மேட்டுக்கு வந்து 10, பென்னுக்கு வந்து 8. 2 பேருக்குமே திரைப்படங்கள் இன்ட்ரெஸ்ட்டு, பேஸ்பாலில் வந்து 2 பேருக்குமே இன்ட்ரெஸ்ட்டு, 2 பேருமே காமன் இன்ட்ரெஸ்ட் வந்து நடிக்கிறது. இதில் தான் அவங்க 2 பேரும் வந்து இணைஞ்சு பயணிக்கிறாங்க. ஆக்சுவலாக இன்று வரை வந்து மேட் வந்து பென் அஃப்லெக் வந்து விட்டே கொடுக்கல. 53 வயசு ஆகுது. இன்னைய வரை வந்து பென் அஃப்லெக் வந்து அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. அன்றைய நட்பு, அன்னைக்கு எப்படி அந்த நட்பு இருக்கோ இன்னைய வரலையும் அந்த நட்பு வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. எப்படி வந்து தனக்கு வந்து ஒரு ரைட்டர்ஸ் பிளாக்னு சொல்லுவாங்க, எழுதிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து சிந்தனை வந்து அதற்கு மேலே போகாது. அப்போ அதை சரிப்படுத்துறதுக்கான ஒரு ஆளாக எப்படி வந்து பென் அஃப்லெக்கை வந்து மேட் வந்து தன்னுடைய பாலியகான சிநேகனை சேர்த்துக்கிட்டு குட்வில் ஹண்டிங் வந்து எழுதினாரோ, அந்த மாதிரியான புரிதல் 2 பேருக்குமே இருக்குது. அதில் வந்து மேட் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒரு பிரச்சனை ஸ்கூலில் வரும்பொழுது கூட வந்து பென் அஃப்லெக் வந்து உள்ளார பூந்து காலி பண்ணான் இந்த சண்டையை, எனக்காக தட்டி கேட்டான். அவன் வந்து என்னுடைய வாழ்வில் வந்து உண்மையான நண்பன் யாருன்னு சொன்னால் நான் பென் அஃப்லெக் தான் சொல்லுவேன் அப்படின்னு மேட் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. குட்வில் ஹண்டிங் அப்புறம் வந்து பாஸ்டன்லேருந்து அவங்க வந்து ஹாலிவுட் வரலையும் 2 பேரும் நண்பர்களாகவே இருந்தாலும் கூட குட்வில் ஹண்டிங் அப்புறமும் நிறைய படங்கள் அவங்க வந்து இணைந்து திரைக்கதையெல்லாம் பண்ணுறாங்க, கொள்கிறாங்க, நடிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து 17 படங்கள் வந்து அவங்க நடிச்சிருக்கிறாங்க. ஈவன் இப்போ இந்த வருஷம் வந்து ரிப்புன்னு ஒரு படம் நெட்ஃப்ளிக்ஸில் கூட இருக்குது. மேட் பென் அஃப்லெக்கும் நடித்த ஒரு படம். ஸோ இப்போ வந்து 2026 வந்து கிறிஸ்டோபர் நோலனுடைய ஒடிசியில் வந்து நம்ம மேட் நடிக்கிறாரு. அந்த படத்துக்கு கூட வந்து இவர் பென் அஃப்லெக் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டு, அக்கௌண்டண்ட்டு, கான் கேர்ள், த டவுன், டீப் வாட்டர், முக்கியமாக டீப் வாட்டர், ஆர்கோ, இந்த படங்கள்லாம் வந்து பென் அஃப்லெக் வந்து அவர் வந்து ப்ரொடியூசரு, டைரக்டரு, நடிகர் அந்த மாதிரி பல தளங்களில் போனாலும் கூட மேட் வந்து நடிகராகவே வந்து பரிமளித்து கேரி ஓவர் ஆகிட்டு போயிட்டே இருக்கிறார். அதில் என்னென்னா முக்கியமாக மேட் வந்து ரொம்ப பேர் சொன்ன ஒரு படம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து பான் அல்டிமேட் தான். இதுதான் வந்து மிஷன் இம்பாசிபிள், ஜேம்ஸ் பாண்டனுடைய ஒரு என்ன சொல்கிறது அதே மாதிரியான ஒரு தழுவல், ஆனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இப்போ அதிலேருந்து ஒரு விஷயந்தான் வந்து மிஷன் இம்பாசிபிளில் வந்து நம்ம டாம் க்ரூஸ் வந்து பண்ணிட்டு போனார். இந்த பக்கம் நம்ம வந்து மேட் வந்து பான் அல்டிமேட். இந்த பான் அல்டிமேட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு கதை, ஆனால் வந்து துரத்தல். இதில் வந்து ஹீரோ வந்து எந்த மாதிரி வந்து மூளையெல்லாம் அவன் கசக்கி அவன் எப்படி தனித்துவமாக, இப்போ மிஷன் இம்பாசிபிள் ஒரு டீம் இருக்குது, ஜேம்ஸ் பாண்டுக்கு ஒரு டீம் இருக்குது. பட்டு மேட் பண்ண இந்த பான் அல்டிமேட் பார்த்தா தனித்து இயங்குவான். ஆக்சுவலாக அவன் வந்து ஒரு சிப்பாய், அவனை வந்து பயங்கரமாக திருத்துவான். இது ஒரு பெரிய தனித்த அடையாளத்தை கொடுத்தது. ஓஷன் 11-12 கூட வந்து ஒரு சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணார். நடிப்பில் வந்து அவர் கவனம் செலுத்துகிறார். இந்த இடத்துல தான் பென் அஃப்லெக்குடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வருது.
அவருடைய 2 திருமணங்களுமே தோல்வியில் முடியுது. முதல்ல அவருக்கு வந்து ஒரு நடிகை. அவர் கூட அது ட்ராவல் பண்ண 2வது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜெனிஃபர் லோபஸ் கூட வந்து அவர் வந்து ட்ராவல் ஆகுறாரு. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து 2005லேருந்து 2018 வரலையும் வந்து ஜெனிஃபர் கார்னர் அப்படின்ற நடிகையோட வந்து தம்பதிகளாக வாழறாங்க. டிவோர்ஸ் ஆகுது. அதன் பிறகு 2022லேருந்து 25 வரலையும் பார்த்தீங்கன்னா ஜெனிஃபர் லோபஸோட வந்து கல்யாணம் பண்ணி அதுவும் டிவோர்ஸில் முடியுது. இந்த மீன்வாயில் என்னென்னா ட்ரக்கு அந்த மாதிரி விஷயங்களில் வந்து சரக்கு கிறகுன்னு வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து அழிச்சுக்கிறார். டிப்ரெஷனில் இருக்கார். யார்? பென் அஃப்லெக். அப்போ தோல் கொடுப்பான் தோழன்னு வந்தது தான் வந்து நம்ம மேட் டேமு. இன்னைய வரலையும் அந்த நட்பு வந்து தொடருது. தான் ஃப்ரெண்டு வந்து அழிஞ்சு போகிறான், அவன் வந்து கண்ணெதிர்க்க வந்து அவன் ஒரு திறமையான வந்து ட்ரக்குக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் சம்திங் அந்த போதைப் பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் வந்து போகிறான், அவன் வந்து என்ன சொல்கிறது போதையில் இருக்கிறான், அதிலிருந்து அவனை மீட்கணும் அப்படின்னு தான் நண்பனுக்காக தோல் கொடுத்து நிற்கிறதுன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல, இது எல்லாராலையும் செய்ய முடியாதுன்னு சொல்ல வரேன். அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, உண்மையான நட்பு அப்படின்றதுக்கு உதாரணம் வந்து நான் வந்து மேட்டுக்கையும் நான் வந்து பென் அஃப்லெக்கையும் 2 பேருமே நான் சொல்லுவேன். ஒருத்தர் அழிஞ்சு போகிறான்னும் போது கண்ணெதிர்க்க அதை வந்து பார்த்துக்கிட்டு இல்லாமல் அதை சரி பண்ணுறதுக்காக வந்து நின்று அவனை வந்து அந்த துயர்லேருந்து மீண்டெடுத்து அவனை எடுத்துகிட்டு வர்றதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். நான் அந்த இன்டர்வியூ பார்க்கல, தம்பி கதிர் கூட சொன்னான் இந்த மாதிரி வந்து என்ன ஒடிசி படத்துக்கு வந்து செட்டில் வந்து யாரையுமே விட மாட்டார் கிறிஸ்டோஃபர் நோலன். ஏதோ பேட்டியில் பார்த்து சொன்னான். நான் ஏதாவது நண்பர்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அதை பின்னூட்டங்களுக்கு சொல்லுங்கள். அப்போ வந்து பென் அஃப்லெக் சொல்கிறாராம், டே செட்டுக்கு என்னை கூப்பிட்டு போடா, யாரையும் என்ன விட மாட்டேன். பென் அஃப்லெக் போனால் அவ்வளோ எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு. இப்போ ஒன்றும் இல்லை, ரஜினி நடிச்சுட்டு ஏறுவீங்க, கமல் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு, 2 பேரும் நண்பர்கள் பாலிகால நண்பர்கள் வச்சுக்காங்களேன். இப்போ ரஜினி ஜெயிலர் 2 நடிக்கிறார், ரொம்ப வேறு லெவலில் வரப்போகுதுன்னு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கமல் வந்து ரஜினிகிட்ட ஏதோ செட்டு உள்ளார யாரையும் விட மாட்டேன்னு சொல்கிறாங்களாம், என்னை கொஞ்சம் எட்டுன்னு போகிறேன் உள்ளார, என்னை கொஞ்சம் மறைச்சி கிடச்சி என்ன உள்ளார எட்டுன்னு போயேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கமல் எவ்வளோ பெரிய ஆள், போய் செட்டுக்கு நின்னாலே வந்து கதவை திறந்து விடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி 2 பேரும் வந்து சொல்லி சிரிச்சது வந்து இன்டர்வியூவில் பார்த்தேன்னு வந்து தம்பி வந்து சொன்னான். ஏன்னா இந்த வீடியோ பண்ணனால அதெல்லாம் என்னால் கிராஸ் செக் பண்ண முடியல. யாராவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை சொல்லுங்கள். இதில் வந்து இந்த நண்பர்கள் அப்படின்னும் பொழுது பணம் அப்படி ஒரு பெரிய பிரச்சனையாகும். ஆனாலும் இந்த 2 நண்பர்களும் சேர்ந்து 2012 வார்னர் பிரதர்ஸோடு சேர்ந்துக்கிட்டு இவங்க வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அது 2022 தி லாஸ்ட் டூயலோட வந்து அந்த கம்பெனி இழுத்து மூடுறாங்க. இத்தனை வருஷமாக அவங்க வந்து அதில் வந்து பயணிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஆர்டிஸ்ட் ஈக்விட்டி அப்படின்ற ஒரு கம்பெனி 2022 தொடங்கி, ஏன்னா 2022 அந்த வார்னர் பிரதர்ஸோட இருந்த கம்பெனி வந்து மூட்டாங்க. அந்த கம்பெனி வந்து பேர்ல் ஸ்ட்ரீட் ஃபிலிம்ஸு. அதை மூடிட்டு இண்டிபெண்டன்ட் கம்பெனி வந்து அவங்க 2 பேருமே தொடங்கி கேரு, ஸ்மால் திங்ஸ் லைக் தீஸ், அன்ஸ்டாப்பபிள், த அக்கவுண்ட், த ரிப்பு, இந்த படங்கள்லாம் வந்து ப்ரொடியூஸும் கோ ப்ரொடியூஸும் 2 பேருமே சேர்ந்து பண்ணியிருக்காங்க. பென் வந்து நிறைய இடங்களில் அவருடைய சொந்த வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் காயங்கள் இருக்கும்போது அவர் மேட் பற்றி சொல்கிறாரு, இந்த நட்பு வந்து என் வாழ்க்கையில் வந்து இம்பார்ட்டண்ட்டு, என்னால் வந்து மேட் இல்லாமல் நிறைய இடங்கள்லேருந்து என்னால் வெளியே வந்திருக்கவே முடியாது. ஏன்னா சில கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் வந்து அவன் என் கூட நின்னதை என்னால் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அப்படின்னு பொதுத்தளத்திலே வந்து ஓப்பனாக சொல்கிறார். அதே மாதிரி மேட்டுக்கும் வந்து பென் இருந்தால் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நிறைய இடங்கள். நான் சொன்ன மாதிரி குட்வில் ஹண்டிங்க்கு வந்து எப்படி போய் தேடி போய் தான் ஃப்ரெண்டோட உட்காந்து அந்த ஸ்க்ரீன் பிளே எழுதினாரோ அந்த மாதிரி வேவ்லென்த் 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுனால என்ன அது வந்து எங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2வது அவன் வந்து அப்பப்போ என்னை செக் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எங்கள் 2 பேருடைய நட்பு இருக்கிறதுக்கு அது மிக முக்கிய காரணமாக இருக்கும். இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் யோசனையிலோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்த சொல்லாமல் இருந்தால் கூட என்ன ஏன் டல்லாக இருக்கிற அப்படின்ற மாதிரி வந்து பென்னு எனக்கு வந்து நிறைய இடங்கள் வந்து நின்று இருக்கான் அப்படின்றத வந்து மேட்டு வந்து சொல்லியிருக்காரு. 50 வயசு ஆகிடுச்சு, பிரபலமாயிட்டோம், நண்பர்கள் 2 பேரும் அப்படியே உட்காந்துருவோம் அப்படின்னு இல்லாமல் இன்னமும் நம்ம ஓட வேண்டிய வேலை இருக்குது, நம்ம இணைந்து செயலாற்றக்கூடிய விஷயங்கள் இருக்குது அப்படின்றத வந்து 2 பேருமே உணர்ந்து இன்னமும் வந்து ப்ரொடக்ஷன்ஸு கம்பெனிஸ்லாம் ஆரம்பித்ததுனால இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்க 2 பேருமே சேர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த 2 பேர் நட்பும் வந்து பெரிய பிளவுகள் அளவுக்கு வந்து சண்டைகள் 2 பேருமே வர்ற. இங்கே சுந்தரராஜ் வந்து கல்லெடுத்து உடச்சுட கிளம்புடா அப்படின்னு சொல்கிறவங்கள அவங்க 2 பேருக்கும் சண்டை, அதாவது ஒரே ஒரு சண்டை தான் வந்திருக்கு. என்னென்னா ஆனால் அது ஒரு பிளவு ஆகிற அளவுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. அங்கேயும் சண்டை வந்திருக்கு. ஆனால் என்னென்னா இந்த மாதிரி 2 பேருமே வந்து
என்ன சொல்கிறது, பெருசாக இணைந்து கொள்ளாமல் 2 பேரும் ஒவ்வொரு தளங்களில் பயணிக்கிற மாதிரி அவன் வந்து பென்னும் இல்லை மேட்டும் இல்லை அந்த மாதிரி. ஆனால் 2 பேருக்கும் ஒரு சண்டை ஒன்று வந்திருக்கு. என்னன்னா 1992 ஸ்கூல் டைஸ் அப்படின்ற ஒரு படத்து செட்டில் வந்து 2 பேரும் சண்டை போட்டு ஏதோ என்ன சொல்கிறது, ஏதோ ஏற்றி விட்டு பெரிய சண்டையாகி மேட் வந்து ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்கு வந்து அந்த சண்டை இருந்தது. அதை பற்றி 2 பேருமே சொல்லி சிரிக்கிறாங்க. அப்போ அந்த சொல்லி சிரிப்பது என்பது கல்மிஷம் இல்லாமல், மைண்டில் எதுவுமே இல்லாமல், யூகோ இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த சிரிப்பு வரும். இத்தனை வருஷம் கழித்து 50 வயசுக்கு அப்புறமும் 2 பேரும் வந்து நட்பு தொடர்ந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சு நடிச்சுக்கிட்டு ஏன் ரிப்பு அந்த படம் உதாரணம் அது மாதிரி பண்ண முடியுதுன்னு சொல்ல வரேன் நான். அவங்க 2 பேருமே வந்து சொல்கிறது வந்து அந்த ஃபைட்டு தான் எங்களுக்குள்ளே இருந்த பெரிய ஃபைட்டாக நாங்கள் பார்க்குறோம். அதன் பிறகு நாங்கள் வந்து அந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் வந்து சண்டை போட்டுக்கலாம். ஆனால் அந்த சண்டையும் காரணம் வந்து ஓவர் என்தூசியாஸ்டிக்கில் வந்து இந்த சண்டை நடந்தது. ஆனால் அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து பிரேக் ஆகிற மாதிரி எந்த ஒரு சம்பவம் எங்களுக்குள்ளே நடக்கலை அப்படின்றத இப்போ இன்டர்வியூலையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, குட்வில் ஹண்டிங்க்கு அப்புறம் வந்து 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி கரியரில் தனித்தனி ட்ராக்கில் போனாலும் கூட, இங்கேயும் மௌன கீதங்கள் அது மாதிரி பிரிஞ்சு போனாலும் கூட, அவன் வந்து எல்லாருமே அதை மென்ஷன் பண்ணப்போ கூட வந்து திரும்ப வந்து அவங்க வந்து நிறைய படங்களில் வந்து சேர்ந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி 2 பேருமே நட்பு பாராட்டுறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதில் என்னன்னா 2 பேர் தனித்தனியான கெரியரில் தனித்தனி பாதைகளில் வந்து போனாலும் கூட ஒரு 15 வருஷம் குட்வில் ஹண்டிங்க்கு அப்புறம் வந்து 15 வருஷம் 2 பேரும் சேர்ந்து வந்து படம் பண்ணலை. ஆனால் நட்பும் பேச்சும் இணைந்து செய்யக்கூடிய விஷயங்களும் இருந்தது. கெரியரில் தான் எங்களுக்குள்ள கேப் ஆகும், ஃப்ரெண்ட்ஷிப்பில் இல்லை. ஏன்னா இவங்க வந்து பார்ட்டி பண்ணுறது வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து பார்ட்டி பண்ணுறது வந்து வெகு பிரபலன்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க தம்பி எல்லாம் சைல்டுஹுட்னும் போது ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் அப்படின்னா இவங்க அதில் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்றது தான் அங்கே மேட்ரு. இதில் என்னென்னா இந்த திருமண கசந்த நிலையில் வந்து பென்னை வந்து ரீஹாபிடேஷன் சென்டர்ஸ்க்கெலாம் வந்து போயிருக்கிறார். ஆல்கஹால் அடிக்ட் ஆகி ரீஹாபிடேஷன் சென்டருக்கெலாம் போய் அவர் வந்து கூட்டு வர்றது வந்து பெரிய விஷயமா ஆயிடுச்சு. ஆனாலும் நான் என் நண்பனோடு தான் இருந்தேன் அப்படின்னு வந்து மேட் வந்து பென் அஃப்லெக் பார்த்து சொல்கிறார். பென் அஃப்லெக் என்ன சொல்கிறாருன்னா, அவன் மட்டும் இல்லைன்னா நான் காலியாக இருப்பேன், அவன் வந்து எல்லா இடத்துலையும் என் கூட நின்னான் அப்படின்றது அவரும் வந்து ஓப்பன் ஃபோரமில் வந்து 2 பேருமே வந்து சொல்லி சிரிச்சுக்கிறாங்க. இதில் என்னென்னா 2 பேருக்கு வந்து கருத்து மோதல்னு ஒன்று வந்ததே கிடையாதா அப்படின்னு சொல்லும்போது இந்த 45 இயர்ஸ் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டில் இருக்குது. என்னென்னா மேட் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து பங்க்சுவலாக இருக்கணும்னு ஆசைப்படுவார். அவர் வந்து அது வந்து எனக்கு வந்து எரிச்சலாக இருக்கும் அப்படின்னு வந்து பென்னு சொல்கிறார். ஓகேவா? ஸோ இதையெல்லாம் மீறி 2 பேரும் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஒரு படங்களில் 2 பேரும் சேர்ந்து இன்னி வரலையும் ரெப்பு வரலையும் நடிச்சிட்டு இருக்காங்கன்னா அதை யோசிச்சு பாருங்கள். அதை அட்ஜஸ்ட்மெண்ட் யோலாம் தூக்கி போட்டால் மட்டும்தான் அதெல்லாம் நடக்கும். ஸோ இந்த 45 ஆண்டு கால நட்பை வந்து 2 பேருமே எங்கேயுமே விட்டு கொடுத்துக்கல. தன் நண்பன் வந்து படுபாதாளத்தில் வந்து தன்னுடைய சொந்த வாழ்க்கை காரணமாக போனப்போ கூட மீடியாக்கள் வந்து நிறைய கேள்விகள் எழுப்பி கொண்டும் கிசுகிசுக்களை பேசிகிட்டு இருக்கும்போதும் மேடாம் வந்து பென் அஃப்லெக் கூடயே நின்னது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இதுதான் வந்து ரியல் ஃப்ரெண்ட்ஷிப்பு. அது நிற்கிறதுன்றது சாதாரண விஷயம். அது மட்டும் கிடையாது, இதில் வந்து பென்னு வந்து ஒரு அவசர குடிக்க கொஞ்சம் இருந்தாலும் கூட டக்குன்னு முடிவுகள் எடுக்கிறதுனாலும் கூட மேட் வந்து எப்பயுமே வந்து நிதானமாக அதை கையாளுறதுல வந்து வல்லவர். இவ்வளோ காசிப்பு, இவ்வளோ மீடியா நாய்ஸ் இதெல்லாம் மீறி நாங்கள் 2 பேரும் இன்னமும் இருக்கிறதுக்கு காரணம் மேட்டுன்னு வந்து அவரும் பென்னுன்னு வந்து இவரும் 2 பேருமே வந்து ஒருத்தவங்களுக்கு சொல்லிக்கிறாங்க. எல்லாத்தோட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதை சொல்லி இந்த வீடியோ வந்து நிறைவு செய்கிறேன். இதில் வந்து மேட்டுக்கு வந்து 2 பசங்க, பொம்பளை பசங்க. இந்த 2 பொம்பளை பசங்களுக்கும் கார்டியன் யாருன்னா பென் அஃப்லெக் தான். இது காட்ஃபாதர் கார்டியன் பென் அஃப்லெக் தான். இதுதான் இந்த பாண்டுக்கான விஷயம். இது யோசிச்சு பாருங்கள். இந்த 45 ஆண்டு கால நட்பு, முக்கியமாக பாலிய சிநேகிதர்களாக இருந்து வளர்ந்து இன்றைக்கி வந்து 2 பேருமே மிக பிரபலமான உயரத்தை அடைஞ்சு 2 பேருமே இணைந்து ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளேவுக்கு வந்து குட்வில் ஹண்டிங்க்கு வந்து அவார்டு வாங்கி இவ்வளோ உயரங்களை தொட்டும் அந்த நட்பு முறியாமல் அது இன்னமும் வந்து அந்த ஃபேமிலி பாண்டிங்கோடு இருக்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அங்கே ஈகோ இல்லாமல் சில விஷயங்கள் இருந்தால் கூட அதை வெளிப்படையாக பேசி அதுலேருந்து வெளியே வர்றது தான் வந்து ஒரு நல்ல நட்புக்கான அழகாகவும். அதை புரிஞ்சுக்கணும் 2 பக்கமுமே. இந்த சிச்சுவேஷன் இப்படி நடந்துட்டான், இந்த சிச்சுவேஷனில் அவன் அப்படி இருந்தான், ஆனால் அவன் அப்படி கிடையாது அப்படின்ற அந்த ஈகோவிலேருந்து வெளிவந்தால் மட்டுமே ஒரு நட்பு வந்து தொடர்ந்து இயங்க முடியும் அப்படின்றதுக்கு தான் இந்த 2 நட்பையுமே நான் உதாரணமாக சொல்கிறேன். ஒன்று கோலிவுட்டில் 2 பாலிய சிநேகிதர்கள் நாடக காலத்துலேருந்து ஒன்றா வந்து சினிமாவுக்கு வரணும்னு வந்து எழுதி 2 பேரும் பெரிய ஆளாகி சில்வர் ஜூப்ளி லெவலுக்கு வந்து 2 பேருமே உயரங்களை தொட்டாலும் கூட அந்த பிரிவுன்னு ஒன்று இருக்குல்ல,
பல வருடங்களுக்கு பிறகு தான் அது வந்து அவங்க 2 பேரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல. அது வந்து அது வந்து கோலிவுட்டு. பட் இது வந்து ஹாலிவுட்டில் இத்தனை வருடங்கள் ஆகியும் ஒருத்தவங்க கீழே விழுந்தப்போ கூட கூட நின்று தன்னுடைய பசங்களுக்கு வந்து காட்ஃபாதர் அப்படின்ற லெவலுக்கு வந்து ஒரு கார்டியன்ற லெவலுக்கு வந்து எடுத்துன்னு வந்து நிற்கிறதுலாம் வந்து பார்க்கும்போது இதில் வந்து சரி தவறுக்கே நம்ம போக விரும்பலை. ஆனால் இதிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னன்னா, ஈகோவும் இதெல்லாம் வெளிப்படையாக பேசுறதுக்குன்னா நல்லாயிருக்கும். ஆனால் ஈகோ இல்லாத மனுஷன் யார் இருக்காங்க? ஆனால் இந்த கதைகள் மூலமாக நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா, கூடுமான வரை கொஞ்சம் நம்ம இறங்குற இடம்னு ஒன்று இருக்கும்ல, அந்த இடத்துல இறங்கி சில விஷயங்களை வந்து சீர்தூக்கி பார்க்குறது வந்து நட்புகளுக்கு வந்து நல்லது அப்படின்றதும், இந்த 2 நட்புகளையும் அதை உதாரணம் வச்சு நீங்கள் எந்த பக்கம் இருக்காங்க அப்படின்றதும், உங்கள் நட்புகளுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் கூட பழைய விஷயங்களை யோசித்து நின்ன விஷயங்கள்லாம் யோசித்து ஈகோவெல்லாம் விட்டுட்டு நட்பு பாராட்டணும். நட்பு என்பது புரிந்து கொள்ளுதல், உடனிருத்தல். எப்பொழுதும் எப்போது வேண்டுமானாலும் எந்த நாளிலும் எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கிறது தான் வந்து நல்ல நட்புக்கான அடிப்படை. அதுதான். ஸோ அதை தான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஒரு நீண்ட ஒரு வீடியோ இது. சில பேருக்கு போர் அடிக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தின் மூலமாக உங்கள் யாருக்காவது இந்த நட்பு குறித்தான ஒரு சிக்கல்கள்லேருந்து வெளிவந்து மீண்டும் வந்து அந்த நட்பை வந்து நட்பு பாராட்டினாலும் அவங்களோட வந்து ஈகோலாம் விட்டுட்டு திரும்பவும் நீங்கள் பயணிக்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து உதவியாக இருந்ததுன்னா அது வந்து எனக்கான ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து 45 மினிட்ஸ் இருக்கும். நான் ஸ்டாப்பாக நான் வந்து தரவுகளை வச்சு நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இது வந்து அப்படியான ஒரு விஷயத்தை வந்து செஞ்சதுன்னா அதுதான் இந்த வீடியோக்கான வெற்றியாக நான் பார்க்குறேன். எனிவே இந்த வீடியோ பண்ணணுன்னா டக்குன்னு போனானுக்கு போனால் வந்தானுக்கு வந்தானே என்னால் பேச முடியாதனால இவ்வளோ பெரிய வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட நான் வந்து பேசுனதுக்கு மிக முக்கிய காரணம், ஒரு நண்பன் இருந்தால் கையோடு பூமியை சுமந்திடலாம், தொடுவானம் பக்கமே தொட வேண்டும் நண்பனே, நம் பேரில் திசைகளை எழுதலாம். இந்த பாட்டு வரிகள் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ உண்மையோ அந்த மாதிரி ஒரு நண்பன் இருந்தால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். அதுவும் புரிதல் உள்ள நண்பர்கள் இருந்தனா நிச்சயமாக வந்து அது ஒரு பெரிய சப்போர்ட். முக்கியமாக வந்து இந்த கோலிவுட் நண்பர்களையும் சரி ஹாலிவுட் நண்பர்களையும் சரி உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டேன். யார் பக்கம் தவறு யார் பக்கம் சரி அப்படின்ற இடத்துக்கு நான் போக விரும்பலை. அது மட்டும் கிடையாது, இவ்வளோ தரவோட பேசும்போது சிறு சிறு தவறுகள் ஏதாவது நிகழ்ந்திருந்தால் அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை தயவுசெய்து பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. நான் அதை சரிப்படுத்திக்கவோ அதை ஏற்றுக்கொள்ளவும் நான் தயாராகவே இருக்கிறேன். இந்த வீடியோ மூலமாக தனது பழங்கால நட்புகளில் பழைய நட்புகளில் ஏதாவது ஒரு ஈகோலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் பேசாமல் இருந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னு ஒன்று தோணுச்சுன்னா தயவு செய்து யோசிக்காமல் உடனே பேசிடுங்க. அது வந்து இன்னும் நிறைய மகிழ்ச்சியை உருவாக்கும். காரணம் என்ன, ஒத்தை அலைவரிசையில் பயணிக்கக்கூடிய நண்பர்களோடு பழகுவது என்பதும் பேசுவது என்பதும் வந்து ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டு. அது வந்து என்ன 1000 சரக்கு அடித்தாலும் கூட வந்து கிடைக்காத ஒரு விஷயம். பேசுதல் என்பது ஒரு போதையான விஷயம். அதை புரிந்து கொள்ள ஆப்போசிட்டில் இருக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது அது நல்ல நட்பால் மட்டுமே சாத்தியம். ஒரு ஜோக் ஒன்று சொல்கிறோம், அந்த ஜோக்கை வந்து புரிஞ்சுக்கிட்டா சிரிச்சா தானே நல்லாயிருக்கும். அந்த அலைவரிசையிலே இல்லாமல் அந்த பற்றிய புரிதலே இல்லாமல் ஏதோ ஜோக் சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ அதனால் நல்ல நட்புக்கு அழகு வந்து ஈகோவை விட்டு கொடுத்துட்டு இணைந்து பயணிக்கணும். ஆனால் இயல்பு வாழ்க்கையில் அதெல்லாம் சாத்தியம் இல்லை. பட் ஈகோ கூடுமான வரை குறைக்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபடுங்கன்னு தான் சொல்கிறேன். எனக்கும் ஈகோலாம் இருக்குது, நிறையவே இருக்குது. ஆனாலும் இதையெல்லாம் சொல்லணும்னா நான் அந்த மாதிரியான நிறைய இடங்களில் நான் வந்து ஈகோ விட்டு கொடுத்துட்டு நான் போய் பேசியிருக்கேன். அது ரொம்ப சரியாக வந்திருக்கு. அதனால் அதே விஷயத்தை நீங்களும் சொல்லுங்கள், நீங்களும் செய்யுங்க. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் கோலிவுட் அண்டு ஹாலிவுட் அப்படின்றது வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டது மட்டும்தான். இதிலேருந்து என்ன நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்றது உங்கள் சாய்ஸ், ரைட்? எனிவே லைக் கமெண்ட் பண்ண போகிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஹைப் பண்ண மறந்துடாதீங்க, உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரியான நட்புகள் வந்து தொடர்ந்துச்சுன்னா அதை நீங்கள் தாராளமாக பின்னூட்டங்களை தெரிவிக்கும் போது அதை படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்ம வந்து தொடர்ந்து பண்ணுவோம். நீங்கள் கொடுத்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றியும் பேரன்பும். மீண்டும் வேறொரு எபிசோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.